தற்போது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடருக்கான போட்டிகள் நடைபெற்று வருகிறது. அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கான டெஸ்ட் போட்டி ஒன்றில் நம்ம ரிஷப் பண்ட் செய்த சம்பவம் ஒன்று ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் இப்போது திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அது என்னன்னா, இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய நம்ம ரிஷப் பண்ட் வந்துட்டு அதிரடியாக விளையாடி 298 ரன்கள் வரை தனி ஆளாக விளாசியிருந்தார். அந்தளவுக்கு உச்சக்கட்ட அதிரடியை இந்த போட்டியில் வெளிப்படுத்தியிருந்தார் ரிஷப் பண்ட். மேலும் இவர் அடித்த இந்த 298 ரன்களை விட இவர் அடித்த ஒரே ஒரு சிக்ஸர் தான் இப்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகிலும் பேசுபொருளாக மாறி வருகிறது. ஆமாங்க, இந்த போட்டியில் சரியாக 58வது ஓவரின் 3வது பந்தை ரிஷப் பண்ட் சிக்ஸருக்கு பறக்க விட்டிருந்தார். இந்த சிக்ஸர் தான் இப்போது பலரையும் வியக்க வைத்துள்ளது. ஏனென்றால் இவர் அடித்த இந்த ஒரு சிக்ஸர் என்பது மைதானத்தில் இருந்த 150 அடி போஸ்ட் லைட்டின் பல்புகளை உடைத்துள்ளது. இந்தளவுக்கு உயரமாக சிக்ஸர்கள் அடிப்பது என்பது கிரிக்கெட் விளையாட்டில் மிகவும் அரிதான செயலாகும். அப்படிப்பட்ட ஒரு செயலை இந்த போட்டியில் நம்முடைய ரிஷப் பண்ட் செய்திருக்கிறார். இவர் அடித்த இந்த சிக்ஸர் இந்த மைதான போஸ்ட் லைட்டில் பட்டு பல்புகள் உடைந்து சிதறியது. அதே சமயம் இவர் அடித்த இந்த சிக்ஸர் என்பது கிட்டத்தட்ட 178 மீட்டர்கள் வரை இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு நீண்ட தூரம் அடிக்கப்பட்ட சிக்ஸர் என்றால் அது பாகிஸ்தான் வீரர் ஷாஹித் அஃப்ரிடி அடித்த 153 மீட்டர் சிக்ஸர் தான். ஆனால் இப்போது நம்ம ரிஷப் பண்ட் அடித்த இந்த சிக்ஸர் 178 மீட்டர் தூரம் அடித்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இதற்கு முன்பு கிரிக்கெட் உலகில் நீண்ட தூரமாக அடிக்கப்பட்ட சிக்ஸரின் தூரத்தை விட கிட்டத்தட்ட 25 மீட்டர் தூரம் அதிகமாக சென்றிருக்கிறது ரிஷப் பண்ட் அடித்த இந்த ஒரு சிக்ஸர். இதுவும் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் கிரிக்கெட்டின் தலைசிறந்த அணி என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டி ஒன்றில் இப்படி ஒரு சாதனையை ரிஷப் பண்ட் செய்திருப்பது என்பது மேலும் வியப்பாகத்தான் உள்ளது. அதே சமயம் இந்த சிக்ஸரை ரிஷப் பண்ட் அடிக்கும்போது மைதானத்தில் இருந்த ஒட்டுமொத்த இங்கிலாந்து வீரர்களும் வாயடைத்து ஸ்தம்பித்து நின்று பார்த்து கொண்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக இதே போட்டியில்தான் மைதானத்தில் உள்ள மேற்கூரையில் அதிவேக சிக்ஸர் ஒன்றை இதற்கு முன்பு அடித்து மைதானத்தின் கூரையவே உடைத்தெறிந்திருந்தார் ரிஷப் பண்ட். அப்படி ஒரு சிக்ஸரையும் இந்த போட்டியில்தான் அடித்திருந்தார் ரிஷப் பண்ட். இப்போது அதனைத் தொடர்ந்து மைதான போஸ்ட் லைட்டை நொறுக்கும்படி இப்படி ஒரு சிக்ஸரையும் பறக்க விட்டிருக்கிறார் ரிஷப் பண்ட். ஆக மொத்தம் இந்த இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் முடிவதற்கு முன்பாக இங்கிலாந்து நாட்டில் உள்ள மொத்த மைதானத்தையும் சேதாரம் பார்க்காமல் ரிஷப் பண்ட் விடமாட்டார் என்றே தெரிகிறது.